ஹாய், ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிக்ரெஷன். ஓகேவா? ஸோ ரிக்ரெஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்வ் ஃபிட்டிங் பை மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், அதாவது ஃபிட்டிங் தி லைன்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஒய். அப்புறம் மல்டிபிள் ரிக்ரெஷன்னா என்னது, ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன்னா என்னது, இதுதான் நம்ம பார்க்க போகிறது. சரியா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு ரிக்ரெஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா, இட் இஸ் எ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இதுல என்னன்னா, ஒன்னோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வேரியபிள்ஸோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போ நம்ம கோரிலேஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஒரு இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். கோரிலேஷன் ப்ரிடிக்ட் பண்ணாது. அது ஜஸ்ட் என்னன்னு மட்டும்தான் சொல்லும், கோரிலேஷன் இருக்குதா இல்லையான்னு. பட் ரிக்ரெஷன் இன்னொரு வேரியபிளோட பாதையை, பேட்டர்னை ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள் ப்ரிடிக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எது டிபெண்ட் ஆயிருக்குதோ அது ரெஸ்பான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசல்யூஷன் அல்லது டிஸ்இன்டகிரேஷன், இதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே. பைண்டர் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ரோட்டார் ஸ்பீடு, அதெல்லாம் இண்டிபெண்ட். பட் டிபெண்ட் என்னது, ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ். ஸோ டிபெண்ட் வேரியபிள் அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ரெஸ்பான்ஸ் அப்படின்னா விச் யூ கேனாட் சேஞ்ச், தட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். விச் யூ கேன் சேஞ்ச் இஸ் எ இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே. ஸோ ரிக்ரெஷன்ன்றது ஒரு ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணிக்கும், அதுலேருந்து நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியும். அதுதான் ரிக்ரெஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ரிக்ரெஷன், மல்டிபிள் ரிக்ரெஷன், லீனியர் ரிக்ரெஷன், நான் லீனியர் ரிக்ரெஷன். நிறைய இந்த QSAR ஸ்டடீஸ்ல எல்லாம் கூட ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்முலேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் கோரிலேஷன் அண்ட் ரிக்ரெஷன் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், கோரிலேஷன்ன்றது லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஆனா ரிக்ரெஷன்ன்றது இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இங்க டிபெண்டன்ட் இண்டிபெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது கோரிலேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ மழை பெய்யுது, அதுக்கும் டிவி பார்க்கறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? கோரிலேஷன் சொல்ல முடியும், இருக்கலாம் இல்லாம போகலாம். ஆனா தே ஆர் நாட் ரிலேட்டட். பட் அப்படி கிடையாது. இங்க ஒண்ணு இன்னொன்னோட சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து படிக்கிறது ரிக்ரெஷன். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ், இதுல ரேண்டம் வேரியபிள்ஸ், சம்பந்தம் இல்லாத வேரியபிள்ஸை கூட எடுத்து படிக்க முடியும். ஆனா இதுல ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ்டு, ஒன்னு ரேண்டம் வேரியபிள். ஸோ ரிலேஷன்ஷிப் காசல் எஃபெக்ட்ஸ் குட் நாட் பி ஸ்டடிட். இதனால இது நடக்குதுன்னு சொல்றது ரிக்ரெஷன்ல தான் சொல்ல முடியும். யூசஸ், ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க ப்ரிடிக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ரிக்ரெஷன். ஸோ இது -1 to +1, இது கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஸோ ஃபர்தர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இதுல கோரிலேஷன்ல பாசிபிள் கிடையாது. ஆனா இங்க மேத்தமேட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபர்தரா பாசிபிள். ஸோ டிபெண்டன்சி இங்க ஒரு இது கணக்கு கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த டிஃபரன்சஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்ன்றது ஒரு ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ல வர்றது. இது y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். இங்க ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று இன்டர்செப்ட், ஒன்று ஸ்லோப். ஓகேவா? ஸோ இந்த ஏன்றது இன்டர்செப்ட், பின்றது ஸ்லோப். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன்ல அதை கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன்ன்றது நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். இப்போ B1 x1, B2 x2, அது மாதிரி n வரைக்கும். இது எரர், அதோட எப்சிலான் அப்படின்னு சொல்றது எரர். அதை அதுல சேர்த்திருப்பாங்க. இப்போ எரர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு ரிக்ரெஷன் லைன் வருது, உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் இங்க இருக்குது. அதாவது ரிக்ரெஷன் லைன், இதெல்லாம் இது டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு இமேஜினேஷன். இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுதான் எரர். அந்த எப்சிலான் இதுதான். இதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது எப்சிலான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா?
சரி, இப்போ ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு, ஒரு எக்ஸ்ன்ற ஒரு டேட்டாவும் ஒய்ன்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து அதோட சம் எடுத்து வச்சுக்கோங்க, எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிடுங்க. அடுத்தது எக்ஸோட ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, டபுள், 2 × 2, 4 × 4, 6 × 6, 8 × 8, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை சம் பண்ணிக்கோங்க, 120 கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 2 × 3, 4 × 7, அந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே கிராண்ட் சம் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்மா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபிட் பண்ண போகிறோம், y = a + bx. ஸோ எப்படி அப்படின்னா, இன்டர்செப்டும் ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதாவது சிக்மா ஒய், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். சிக்மா ஒய் இங்கே இருக்குது 25, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இதாக இருக்குது 120. அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் இருக்குது, சிக்மா எக்ஸ் ஒய் அதுவும் இருக்குது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தான் இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் சிக்மா எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ்ன்னு 20 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி இன்டர்செப்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ y = 1.5 + bx, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்லோப்புக்கு இந்த ஈக்குவேஷன் சிக்மா எக்ஸ் ஒய், சிக்மா எக்ஸ் இன்டூ ஒய், சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய், இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஸ்லோப். ஓகேவா? ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் நமக்கு இங்கே இருக்குது 144, சிக்மா எக்ஸ் 20, சிக்மா ஒய். ஸோ இதே ஈக்குவேஷன் தான் இங்கே. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த டினாமினேட்டர் தான் இங்கேயுமே 480 - 400 வருது பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ லீனியர் ரிகரேஷன் ஈக்குவேஷன் y = 1.5 + 0.95x. ஸோ இதுதான் உங்களுக்கு சம்மா எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா, y = a + bx இந்த ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிடுறீங்க, சிக்மா ஒய். இது இது வந்து y = இந்த ஈக்குவேஷன் x = a + by. நம்ம அங்கே பார்த்தது y = a + bx. இங்கே பார்த்துக்கோங்க, y = a + bx. நம்ம அடுத்த சம் பார்க்கறது x = a + by. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் அதோட சிக்மா. இப்போ ஃபார்முலா லைட்டாக மாறிக்கும். ஓகேவா? இன்டர்செப்டோட ஃபார்முலா இது சிக்மா எக்ஸ். ஃபார்முலா மட்டும் நீங்கள் மாறுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா எக்ஸ் - பி சிக்மா ஒய் பை என், அது கிடச்சதுன்னா இந்த இன்டர்செப்ட் கிடைச்சிடும். ஸோ ஸ்லோப் அதே தான், ஆல்ரெடி இருக்கிற அதே ஸ்லோப்பு தான். ஆனால் இங்கே ஒய்ன்னு வரும். நீங்கள் அங்கே முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்திருக்கும், இங்கே ஒய்ன்னு வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 0.71. சரியா? அந்த என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதான் 4ன்னு இருக்குல்ல, 4 அப்சர்வேஷன் இருக்கிறதுல என் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஈக்குவேஷனை ஃபிட் பண்ணுங்க. எக்ஸ் = 0.56 + 0.71y. ஸோ அப்போ உங்கள் சம்மில் வந்து y = a + bx கேட்கலாம், அல்லது x = a + byன்னு கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அந்த சம்மை போட்டுற முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இந்த யூஸ்வலாக என்ன பண்ணுங்க, என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு ஃபிட் பண்ணுங்க. x = a + by. அப்போ x = a + byனா நீங்கள் byன்னு வருது, அப்போ y-யை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணுங்க. a + y = a + bxன்னு இருந்தால் இங்கே x ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஃபார்முலா அதே தான். ஸோ இன்டர்செப்ட் சிக்மா எக்ஸ் = b சிக்மா ஒய் பை n, இங்கே 1ன்னு வருது. இது இன்டர்செப்ட். ஸ்லோப் இந்த ஃபார்முலா சேம் தான், இங்கே மட்டும் எக்ஸ்ன்னு மாறப்போகுது, அதுவும் 1. அப்போ ஈக்குவேஷன் என்னது, x = 1 + 1y. இதுதான் லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிளான சம், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரி, மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். இப்போ ஒரே ஒரு இது இருக்கும்போது எக்ஸும் ஒய்யும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி y = a + bx அந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடலாம். பட் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் வந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி டேட்டா இருக்கும், x1 x2 y அந்த மாதிரி டேட்டா வருது. இப்படி வந்துச்சுன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ் டேட்டா மாதிரி. ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் டேட்டா வந்துச்சு அப்படின்னா
ஒரு நிமிஷம். ஸோ மேட்ரிக்ஸ் டேட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஆன்லைனில் காட்டுறேன். அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்லைனில் போயிட்டு மேட்ரிக்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை ரோ எத்தனை காலம்னு ஃபில் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இந்த மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் அ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ன்றது இது, ஒய்ன்றது இது அப்படின்றது போட்டு வச்சு எக்ஸ் இன்டூ ஒய், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒய் என்னது 1 6 8 12. ஓகேவா? ஸோ இதை வந்து எக்ஸ்ன்றது இந்த இந்த வேல்யூவை நான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, 4 தடவை எழுதி வச்சுக்கோங்க நீங்க. 1 1 1 1, அடுத்தது 1 2 3 4, அப்புறம் 4 5 8 2. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் 1 1 1 1ன்னு போட்டுருங்க. அப்படியே இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது 1 2 3 4 4 5 8 2, அந்த x2 x1 x2 அப்படியே ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது இப்படிதான், இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷனுக்கு. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து 4 இன்டூ 3 இன்டூ 4 டேபிள். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேட்டரில் இப்படி வச்சுக்கணும் நீங்கள், 4 இன்டூ 3. ஓகேவா? அப்போ 4 இருக்கா, 1 1 4 இங்கே டைப் பண்ணிக்கணும் நீங்கள். அதாவது 1 1 4. சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. 1 2 5 1 3 8. ஸோ 1 2 5 1 3 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 4 2 1 4 2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 தான் இருக்குது. இப்படி இருக்குது இந்த மாதிரி 4 தான். 1 6 8 12 அப்படியே நமக்கு 1 6 8 12. ஸோ இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிரான்ஸ்போஸ்னா இன்வெர்ஸ் பண்றது. இந்த பாருங்களேன், ஏ இன்டு பி அப்படின்னு இருக்குது. நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போறோம். இங்க இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ஏபின்னு கொடுத்துருங்க. மேட்ரிக்ஸ் ஏ காலம் அண்ட் பி ரோ cannot be சேம். ஓகேவா? சிக்ஸ் எயிட் டுவெல் இல்ல. சரி, இந்த மேட்ரிக்ஸ் கால்குலேட்டர்ல இருந்து போட்டது தான் இது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிடைக்கும் ஆன்சர். ஓகேவா? இது வந்து ஸ்டெப் 1. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸ்டெப் 2 என்னன்னா, இதோட டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி அப்படின்னா, இங்க பாருங்க, எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இப்படி இப்படி கிடைச்சிருக்கும். அதாவது 1 1 1 இதை ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 1 1 1 1 இப்படி டிரான்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி வருவோம். இங்க பாருங்களேன், இப்போ இது டிரான்ஸ்போஸ்னு கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் மார்க் இந்த பாருங்க, 1 ஏ டிரான்ஸ்போஸ். இது இது டிரான்ஸ்போஸ்னா இப்படி ஆயிடும், 1 1 1 1. அதுக்கப்புறம் 1 2 3 4 இப்படி வந்துடும், 4 5 8 2 இப்படி வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டூ எக்ஸ். ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு தெரியும், நமக்கு முந்தின ஸ்டெப்ல கிடைச்சது. எக்ஸ்ன்றது என்னது, இதோ இருக்கு, இதோட மல்டிப்ளை பண்ண சொல்லும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்படி வந்துடும் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூவை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. அதாவது எக்ஸ் டு த பவர் டி. ஸோ எக்ஸ் டு த பவர் டினா டிரான்ஸ்போஸ். இதுல வந்து மூணாவது ஸ்டெப் வந்து எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டூ எக்ஸ். அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் டு த இன்வர்ஸ். இது எல்லாமே ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா நீங்க இந்த கால்குலேட்டர்லயும் சயின்டிபிக் கால்குலேட்டர்லயும் பண்ண முடியும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு எடுத்து கடைசியா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் 6ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்குவாங்க. புரியறதுக்காக சொல்றேன் நான். ஸோ ஒய் ஈக்குவல் டு A0 A1 x1 A2 x2, அதுதான் 3 வேரியபிள் இருக்கிறதால. ஸோ -2.84 3.501
0.1264. இந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் வர வர அதை மல்டிபிள் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அங்க பாத்தீங்கன்னா R12 R23 1 வர்சஸ் 2 and 3 அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க மல்டிபிள் கோரிலேஷன். ஸோ ரிக்ரெஷன்ன்றது மேட்ரிக்ஸ் மாதிரி வர்ற சம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன். இதை வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி? இது அப்படியே சிம்பிள் தான், நம்ம பார்த்தா அதே சம்மு தான். ஸோ இங்க வந்து y ஈக்குவல் டு a பிளஸ் பிஎக்ஸ். அப்போ எதை ஸ்கொயர் பண்ணணும்? இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதுக்கு சம் எடுத்து வச்சிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடுறோம், எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டர்செப்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய் n இன்டூ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். யூ வில் கெட் 4.8. அடுத்தது ஸ்லோப். ஸ்லோப்புக்கு நான் சொல்லியிருந்தேன் அங்கே எக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் வரும், இந்த ரெண்டு டினாமினேட்டர்லையும். ஸோ உங்களுக்கு 0.187 அப்படிங்கிறது சிக்மா எக்ஸ் ஒய் சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய் டிவைடட் பை அதே டினாமினேட்டர். அப்போ ஈக்குவேஷன் என்னது? லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் 4.8 பிளஸ் 0.187 எக்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன் இதுலேருந்து கண்டினியூ ஆகும். சரியா? அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 4.8 பிளஸ் 0.187 நமக்கு அதுதானே கிடைச்சிது. 4.8 பிளஸ் 0.187 எக்ஸ். ஸோ அதை வச்சு இந்த ப்ரிடிக்டட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்க அடுத்த ஸ்டெப். அதாவது 4.8 பிளஸ் எக்ஸ் என்னது? ஏ பிளஸ் பிஎக்ஸ். ஓகேவா? ஏ உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸ்லோப்பு 0.187. எக்ஸ் என்னது? 4. ஸோ அடுத்தது 4.8 0.187 இன்டூ எக்ஸ். எக்ஸ் என்னது? 7. ஸோ இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ப்ரிடிக்டட் வேல்யூ கிடைச்சிடும், ஒரு வேல்யூ கிடைக்குது. அடுத்தது ரெசிடியூவல்ஸ். ரெசிடியூவல்ஸ்ன்றது அதாவது ப்ரிடிக்டட் மைனஸ் அதாவது ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட். ஆக்சுவல் என்னது? 6. ப்ரிடிக்டட் என்ன வருது? 5.48. அதை மைனஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ சில சமயம் ப்ளஸ் சைன் வரலாம், சில சமயம் மைனஸ் சைன் வரலாம், இட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் கிடைச்சிடுது. அடுத்தது வந்து அதை ஸ்கொயர் பண்ணிடுறீங்க. அப்போ அந்த மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு 12.346. இது வந்து சிக்மா ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள அப்ளை பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு மொத்தமா? மைனஸ் கே நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஒரு இதில் 4 இருக்குது. நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் 1 2 2 பேராமீட்டர் இருக்கு. ஸோ இன்டர்செப்டும் ஸ்லோப்பும். ஸோ 4 minus 2 equal to 2. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷனோட ஃபார்முலா எஸ்எஸ்ஆர், அதான் இந்த ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் கே. அப்போ 12. ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துருச்சு 346/2 equal to 2.48. அப்போ y equal to a plus bx கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ப்ரிடிக்டட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் அதை பண்ணிக்கணும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், சம் பண்ணிக்கணும். அதை எடுத்து இந்த எஸ்எஸ்ஆர் கிடைச்சிடும் உங்களுக்கு. n மைனஸ் கே, n வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னது? ஒரு இதுக்குள்ள 4. கேன்றது இன்டர்செப்டும் ஸ்லோப்பும் ரெண்டு தான் இருக்குது இதில். அதனால n மைனஸ் கே ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன். ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் நீங்கள் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. y ஈக்குவல் டு a பிளஸ் dx. உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருந்தது. ஸோ அப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் ஸ்கொயர் பண்ண வேண்டியது எக்ஸ். சாரி. ஸோ எக்ஸோட சம் எல்லாத்தோட சம்மும் எடுத்து வச்சிருங்க நீங்கள். அடுத்தது எக்ஸ் ஒய் அதையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணி இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 30.98. ஸ்லோப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா 2.23. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இப்போ லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 30.98 ப்ளஸ் 2.23 எக்ஸ். இப்போ ப்ரிடிக்டட் அந்த ஈக்குவேஷனை வச்சு 30 ப்ளஸ் 2.23 இங்கே ஈக்குவேஷன் பாருங்க. நீ 30 ப்ளஸ் 2.23 எக்ஸ். ஸோ அப்போ 30 ப்ளஸ் 2.23 இன்டூ எக்ஸ். எக்ஸ் எவ்வளோ? 23 ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ மைனஸ் ஆக்சுவல் 69 மைனஸ் 51.336. அதுக்கு அடுத்தது அதோட ஸ்கொயர் பண்ணிக்க.
இந்த வேல்யூ எல்லாத்தையும் டபுள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் எஸ்எஸ்ஆர் 2448.938. இப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இங்கே எக்ஸும் ஒய்யும் தான், பேராமீட்டர்ஸ் ஸ்லோப்பு இன்டர்செப்ட். அப்போ 12 மைனஸ் 2 10 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன் இதுதான் ஈக்குவேஷன். எடுத்து போட்டிங்கன்னா வில் கெட் 15.64. அப்போ இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? நம்ம கர்வ் ஃபிட்டிங் பை லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், அதாவது y ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஒய், மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ரிக்ரெஷன் அல்லது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே கொடுத்ததே வந்து ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சில சமயம் இதை தியரியா கேட்டுருவாங்க, அதை வந்து நீங்க டெக்ஸ்டா ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆர்பிட்ரரி சம்மு கூட நீங்க போட்டு வைக்கலாம். அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.